ஹாய் மயூரவுகளே, எல்லோரும் வந்துட்டு உங்களுடைய மேக்கப் போடுங்க, என்ன தான் நீங்கள் உங்கள் மூஞ்சிக்கு போடுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாருங்கள், இதுதாங்க என்ன குளிச்சுட்டு வந்தாக்கில் தலையை வந்து காய வச்சு கொண்டை கட்டியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், எதுவும் இல்லை. சரிங்களா, சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேனுங்கிறத பாருங்கள். பவுட்ரு, இந்த பவுட்ரு தான் இல்லை, ஏதோ ஒரு பவுட்ரு என்னெல்லாம் கைக்கு கிடைக்குதோ அடிச்சுக்குவேன். சரிங்களா, ஓகேவா ஓகேவா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த டார்க் மார்க் இருக்கும், அதுக்கு வந்துட்டு அவ்வளோதான். நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொட்டு தொட்டு அப்பிட்டுருக்கேன். சரிங்களா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இருங்க சொல்கிறேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கையில் கொட்டுன வாக்கில் அப்படியே பண்ணி அவ்வளோதான். ஓகேவா, அப்படி போட்டு தேய்ச்சிருவேன். அவ்வளோதான். கிளவி, உனக்கெல்லாம் மேக்கப் தேவையா கிளவி? காலம் உன கடைசியில் லிப்ஸ்டிக் வேறு மேக்கப் வேறு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கள. இப்போ எல்லாம் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இந்த சாரியை வச்சு இப்போ என்ன பண்ணுவேன், இப்படி வந்து துடைச்சிருவேன். எல்லாத்தையும் துடைச்சிடுவேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மேக்கப். ஓகேங்களா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. உதட்டுக்கு இந்த பவுட்ரு எதுவும் இருந்துச்சுன்னா இப்படி வந்து துடைச்சிருவேன். துடைச்சோடனே வந்துட்டு எனக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி வந்து தெரியுதா? நான் எதுவுமே போடலை, இவ்வளோ தான். இதுக்கு உடனே நீங்கள் என்ன மேக்கப் போடுறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, இந்த மேக்கப் இதெல்லாம் தேவையா காலம் போன கடைசியில் அப்படின்லாம் சொல்கிறீங்க. எதுவும் போட மாட்டாங்க. இதுதாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வைப்பேன். சரி, இன்றைக்கி வந்துட்டு இந்த பொட்டு வைக்கல, அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த பொட்டு ஸ்டிக்கர் போட்டு அது பொட்டு எல்லாம் கீழே கொட்டி என்னது கீழே கொட்டிக்கிட்டே இருக்கு அத்தடி. சரி, அது அப்புறமேல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். சரிங்களா, ஒருவேளை இந்த நான் போட்டு கட்டியிருக்க சாரீக்கு மேட்சிங் எது இருந்துச்சுன்னா அது வச்சுக்குவேன், இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சுக்குவேன், அவ்வளோதான். வச்சாச்சா, அடுத்து வந்துட்டு குங்குமம், அவ்வளோதான். இதுதாங்க என்னோடய மேக்கப்பு. இப்போ வந்து நம்ம தலையை சீவிக்கலாம். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், தலையை சீவிக்கலாம். எனக்கு கரெக்டாக வரல கேமராவில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலையை மட்டும் வந்து கண்ணாடி பார்த்து சீவி. இவ்வளோதான். ஹேர் பின் வந்து குத்திட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பின் வந்து குத்திட்டு வந்துட்டேன். இவ்வளோதாங்க மேக்கப்பே. அப்புறம் அவ்வளோதான். இந்த பக்கம் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி பூவை வந்து இப்படி குத்திடனா குத்திக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ வந்து சும்மா குத்தி காமிச்சேன். எனக்கு இப்படி போட பிடிக்காது, அதனால் இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், தலையை வந்துட்டு பின்னிடலாம். பின்னிடலாம். இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது, அதனால் என்ன பண்ணிடலாம், ஏற்றி குதிரைவால் போட்டு அப்புறமா வந்து பின்னிக்கலாம். இப்போ வந்து குதிரைவால் போட்டு வந்துட்டேன்னா அவ்வளோதான். இதுதாங்க மேக்கப்பு.
என்னோடய மேக்கப்பே இவ்வளோ தான். நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன், இவ்வளோ தான் என்னோடய மேக்கப்பே. இதுக்கு போய் கிளவி உனக்கு காலமுன கடைசியில் இந்த மேக்கப்பு இது தேவையா, அப்படியா இப்படியா, என்னென்ன கேள்வி நீ இது படவா கேட்டீங்க, என்னென்னவோலாம் கேட்டீங்க. இதே பொழப்பா மேக்கப் ராணி. அப்புறம் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அதில் சொல்லியிருக்காங்க, இது எல்லாம் ஃபுல்லாக மேக்கப்பு தான், மற்றபடி எல்லாம் நேச்சுரல் அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே என்னை அழகுன்னு சொல்லி நான் யார்கிட்ட எதுவும் சொன்னதில்லை, அந்த மாதிரி ஒரு பில்டப்பை நான் காமிச்சிக்கிட்டதும் இல்லை. நான் எப்பயும் போல் சாதாரணமாக தான் இருப்பேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா என் நலம் விரும்பிகள் அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் வந்துட்டு புரியாதவங்களுக்கு வந்துட்டு நான் புரிய வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைவாலை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வச்சு இந்த கிளிப்பை வச்சு கொண்டு போட்டுருவேன். ஐயோ கிளிப்பு வேறு போச்சு.